பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாலியாக இருக்கோம். ஆனால் வெளியே ஜாலியாக இருக்கோம், உள்ளே அப்பப்போ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாது, கரெக்டான டைமுக்கு தூங்க முடியாது. இதில் நேரம் என்னென்னா லேப் வேறு கொடுத்துட்றாங்க, எந்த டைம் கால் பண்ணாலும் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எப்படி உங்கள் ஸ்கில் லெவல் எப்படியோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அது ஈஸியாக கஷ்டமாங்கிறது. ஸோ மேபி சேலரி இன்க்ரீஸாக நம்ம பேர் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கும் லே ஆஃப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சேலரிஸ்லாம் இருக்குது. ஒர்க்குங்களா? ஒர்க்கு கண்டிப்பாக ஈஸின்னு சொல்ல முடியாது ப்ரோ. கஷ்டப்பட்டு உங்கள் எஃபர்ட் போடுங்க. 9 மணி நேரம் நீங்கள் என்னென்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை பண்ணணும். மோஸ்ட்லி வந்து 70% கஷ்டம் தான் ப்ரோ, 30% தான் ஈஸி. சும்மா சொல்லுவாங்க ஐடி ஈஸின்ட்டு, பட் 70% கஷ்டம், 30% தான் ஈஸி. பட் என்ன பண்ணுறது, ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பேச்சு வாங்கிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். ப்ரோ இப்போ ஐடி ஜாப் ஈஸியாக கஷ்டமாகும்? ஐடி ஜாப்ஸு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாலியாக இருக்கோம், ஆனால் வெளியே ஜாலியாக இருக்கோம், உள்ளே அப்பப்போ கஷ்டமாக இருக்கும். ஸோ கஷ்டம்னு சொல்ல முடியாது. இப்போது நிறைய பேர் சொல்லுவீங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க உங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன். பேஸ்ட் ஆன் அவங்களுக்கு என்ன, பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட், அவங்களோட கிளைண்ட்டை பொறுத்து, ஸோ அவங்களோட ஒர்க் லோட்ஸை பொறுத்து தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இருந்த ப்ராஜெக்ட், ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஹெக்டிக்காக இருக்கும், பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ என்னால் அவ்வளோக்கா இவந்தோ நான் ஃபுல்லாக இது பார்த்தாலும் நான் நிறையா நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போது ஐ திங்க் ஐ ஃபீல் யூனோ இப்போ எனக்கு ஒர்க் லோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்லவே முடியாது ஐடி வேலை கஷ்டம், ஐடி வேலை ஈஸின்னு நம்ம ஜென்ரலாக சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் த ஆர்கனைசேஷன், பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட். நீங்கள் 2 விதமாகவும் எடுத்துக்கலாம் ப்ரோ. இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த ஒர்க்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஒர்க்கு தெரிஞ்சாலும் ஒரு சிலர் வந்து ஒர்க்கு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணணுன்னு நினச்சிட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அது வந்து நீங்கள் பண்ணோன்னே நீங்கள் இப்போ இதை மட்டும் நீங்கள் பட்டிட்டு நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிவிட சொல்லுவாங்க. நீங்கள் அனுப்பிவிட்டோன்னா இல்லை எனக்கு இது வேணாம், இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாது, கரெக்டான டைமுக்கு தூங்க முடியாது. இதில் நேரம் என்னென்னா லேப் வேறு கொடுத்துட்றாங்க, எந்த டைம் கால் பண்ணாலும் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியாக இருக்கிறது நல்லா இருக்கும். ஈஸிங்கிறது வந்து இப்போ ஒர்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு செவனின்னு இருப்பீங்க. மற்ற டைமில் ஒர்க் இல்லாத டைமில் ஜாலியாக இருக்கலாம். இதே ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறதுனா நீங்கள் ஹெவியாக இருக்கணும், நைட்டு போனோன்னே உங்கள் உடம்பு வலி இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது இருக்காது. மற்றபடி ஓகே, அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் தான் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து உங்களை அதிகமாக ஒர்க் பண்ண டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது நீங்கள் கஷ்டம்பீங்க. அதுவே எனக்கு வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னா கம்மியாக இருக்குது, இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற பட்சத்தில் அது ஈஸியாக இருக்குங்க. ஸோ அது வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ் தான். உங்களுக்கு எப்படி உங்கள் ஸ்கில் லெவல் எப்படியோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அது ஈஸியாக கஷ்டமாங்கிறது. ஸோ மேபி இனிஷியலாக உங்களுக்கு டஃப்பாக இருக்கலாம், போக போக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் இல்லை. ஸோ அதை பற்றி பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. அது நான் வந்து அதுவும் ஒரு ஜாப் தான், பெருசாக கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன். மற்ற ஜாப் கம்பேர் பண்ணுங்க எனக்கு இன்னும் ஓகே தான். நீங்கள் ஸ்கில்டாக இருக்கிற பட்சத்தில், ஸ்கில் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு மேபி அது டஃபாக தெரியும். டிபெண்ட்ஸ் ஆன் பர்செப்ஷன் தான். ஐடி ஜாப் இண்டிவிஜுவலுக்கு பிடிச்சிருந்தா, அந்த ஜாப் நேச்சரு, அந்த ஒர்க் கல்ச்சரெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லைன்னா பிடிக்காதவங்க, அவங்க மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். அவங்க மைண்ட் செட்டுக்கு ஐடி ஃபீல்டில் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தோணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் நிறையா இருக்கும். இந்த டைமில் வரோம், இந்த டைமில் போகணும், அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் நிறையா இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு முறை லீவ் வேணாலும் நம்ம மல்டிபிள் லேஸை கேட்டு தான் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி அவங்க பர்செப்ஷன் தான். ஸோ ஓவராலாக என்ன கேட்டிங்கன்னா ஐடி ஃபீல்ட் இஸ் குட். பட் ஆனால் 15-20 இயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து நான் சொல்ல வந்து மெஜாரிட்டி ஃபியூ பீப்புள் லாங் ரன்னாக இருக்காங்க. மெஜாரிட்டி வந்து 15-20 இயர்ஸ் தான் சஸ்டெயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர்லாம் வரும். சேலரி இன்க்ரீஸாக நம்ம பேர் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கும் லே ஆஃப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். என்ன ரெடியாக சொல்லுவாங்கன்னா 20 இயர்ஸ் ஐடியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா 40-45 இயர்ஸ் வரைக்கும் எப்படியாவது ரன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்று எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில் வச்சுட்டு அப்படி இங்கே சஸ்டெயின் பண்ணுறோமா,
ஏன்னா இப்போ சேலரி அதிகமாகும் போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி வந்து 4 or 5 ஃப்ரெஷர்ஸ்க்கு ஈக்குவல் இருக்கும். ஸோ 4 or 5 ஃப்ரெஷர்ஸ்க்கு ஈக்குவலாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அவ்வளோ ரிட்டர்ன் அவங்க எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்கில் இருக்கா, பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம 40-45 இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு ஏதாவது நம்ம செகண்டரி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் வேறு ஏதாவது கெரியர் எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகே. பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதோ ஓன் கம்பெனியோ ஏதோ ஒன்று ஏதாவது பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கணும். அந்த விசிபிலிட்டி இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா இந்த ஜேர்னி இருக்க முடியாதுன்னா ஏர்லியராகவே யோசிச்சு இந்த லாங் ரன்னாக எது செட் ஆகுமோ. நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்குது, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட பண்ணலாம் லாங் ரன்னாக போகணுன்னா. ஐடி ஜாப் ஈஸியாக கஷ்டமானா எந்த ஜாபுமே வந்து ஈஸியாக இருக்காது. எல்லா ஜாபுமே இனிஷியலாக கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு தான் நம்ம ஈஸியான பொசிஷனுக்கு வர முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பிற்காலத்தில் நீங்கள் பிரைட்டாக இருக்கலாம். ஸோ கஷ்டப்பட்டு பின்னாடி ஜாலியாக இருக்கலாம். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட்டு. கஷ்டப்பட்டு உங்கள் எஃபர்ட் போடுங்க. 9 மணி நேரம் நீங்கள் என்னென்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை பண்ணணும். பண்ணிவிட்டு பிற்காலத்தில் நீங்கள் ஒரு பொசிஷன் ஹையர் பொசிஷனுக்கு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பர்சனல் லைஃப்லையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பொறுத்து தான் அவங்களோட என்வரான்மெண்ட் ஜாலியாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்கானுங்கிறது. அவங்க நாலேஜ் தான் ப்ரோ, அவங்க கற்றுக்கிறத பொறுத்து தான் ப்ரோ. அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஜாபும் ஈஸியாக இருக்கும். அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸி தான் ப்ரோ. நல்லா ஒர்க் பண்ணணும், அதுதான் அவங்க நல்லா கற்றுக்கணும், ஸ்பீடாக கற்றுக்கணும். ப்ரெஷர் அதிகமாக போட்டுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒர்க்கு கஷ்டமாக இருக்கும். ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. ஒர்க்குங்களா? ஒர்க்கு கண்டிப்பாக ஈஸின்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நிறைய ரோல் இருக்குது. இது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து டெவலப்பிங் பண்ணுவாங்க, நிறைய பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அது சப்போர்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி டெவலப்பிங் இல்லை நிறைய ப்ராஜெக்டில் அவங்களுக்கு நிறைய ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து 70% கஷ்டம் தான் ப்ரோ, 30% தான் ஈஸி. சும்மா சொல்லுவாங்க ஐடி ஈஸின்ட்டு, பட் 70% கஷ்டம், 30% தான் ஈஸி. கஷ்டம்தான் ப்ரோ, கஷ்டம்தான். அதுக்கேற்ற மாதிரி கஷ்டப்பட தான் சேலரி கேட்குறாங்க எல்லோரும். கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ப்ரோ. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காண்டி வர வேண்டியதாக இருக்குது ப்ரோ. ஃபேமிலியில் இப்போ நம்ம ஃபேமிலியில் ஏதாச்சும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம வரணும்னு அவசியம் கிடையாது, அதை வச்சு இது பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணுறது, ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பேச்சு வாங்கிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். யாருமே முக்கால்வாசி சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை பீப்புள்ஸ் இருக்க மாட்டாங்க, இல்லை அவுட் ஸ்டேஷன் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க நேட்டிவை விட்டுட்டு இங்கே ஒர்க்குக்காண்டி வராங்க. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. எல்லாமே ஆஃபீஸ்லேயும் கஷ்டம் இருக்கும், போகிற இடத்துலையும் கஷ்டம் இருக்கும், பஸ்ஸில் ட்ராவல் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுட்டு தான் ப்ரோ வந்துட்டுருக்காங்க, போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சிலர் சொல்கிறாங்க ப்ராஜெக்ட் ஈஸியாக இருந்தால் ஒர்க் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி. அது எல்லாருக்குமே கிடைக்காது ப்ரோ. சில ப்ராஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ 100% இப்போனா 20-30% ப்ராஜெக்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ப்ரோ. ஈஸியாக எதுவும் இருந்ததில்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.